all, welcome to Exam Edge YouTube channel. The 5-digit number PQRST, all distinct digits அப்படின்னு சொல்லிருக்காங்க. None of the digits are repeated. Is such that t not equal to 0. So இந்த t நமக்கு not equal to 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவங்க கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னென்ன கண்டிஷன்ஸ் பாருங்க. P is thrice t. So p ஓட வேல்யூ எனக்கு 3 times of t. இங்க எல்லாமே சிங்கிள் டிஜிட், அந்த டிஜிட்டுக்கான கண்டிஷன்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. S is greater than q by 4. So S is greater than q. How much 4? So அப்ப S equal to q plus 4. அடுத்து q is greater than r by 3 அப்படின்னு இருக்கு. அப்ப q இங்க என்ன சொல்லலாம்? r by 3 னா r plus 3 அப்படின்னு கிடைச்சுமா? Q is greater than r by 3. So r plus 3. அப்ப இங்க S ஐ நம்ம in terms of r ல கொண்டு வந்துடலாமா? So q க்கு பதிலா r plus 3 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So இங்க r plus 3 plus 4 அப்படின்னு வரப்ப இங்க என்ன வந்துரும்? r plus 7 அப்படின்னு வந்துரும். So S equal to r plus 7. Next என்ன கேட்டிருக்காங்க? How many 5-digit numbers are possible? So 5 digits such numbers எத்தனை possible அப்படின்னு கேக்குறாங்க. So P Q R S T. So இதான் நம்மளுடைய கண்டிஷன்ஸ். So P Q R S and T. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? T is not equal to 0. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இங்க நான் P உடைய டர்ம்ஸ் தெரியணும் அப்படினா T நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும்? 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா? So 1 நான் T ஃபர்ஸ்ட் கேஸ்ல நான் 1 வந்து T1 அப்படினு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அப்போ P உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? 3 into 1 3 அப்படினு வந்துரும். நெக்ஸ்ட் எனக்கு S R Q தெரியணும். So S R Q தெரியணும். அதுக்கு இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்ல நம்ம வந்து பண்ணிக்கலாம். பட் என்ன நம்ம பண்ணனும் அப்படினா ட்ரையல் அண்ட் எரர்ல ஆப்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணனும்? அஸ்யூம் பண்ணனும். இருக்கிற எல்லா டிஜிட்ஸையும் வச்சு ட்ரையல் அண்ட் எரர் பண்ணனும். So ஃபர்ஸ்ட் இங்க Q R S இது மூணுமே இன்டர் கனெக்டட் தான். எதோட ஸ்டார்டிங்ல R ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா அஸ்யூம் பண்ணுவோம். சோ நான் R வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் 3 1 இருக்கு. எனக்கு டிஸ்டிங்க்ட் அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப எனக்கு R 1 ஆ இருக்கிறதுக்கும் சான்சஸ் இல்ல, 3 ஆ இருக்கிறதுக்கும் சான்சஸ் இல்ல. சோ ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு நான் R என்ன அப்படினு அஸ்யூம் பண்ணிக்கிறேன் அப்படினா 2 அப்படின்னு அஸ்யூம் பண்றேன். சோ 2R2 அப்படின்னு அஸ்யூம் பண்ணா Q என்ன வந்துரும்? R plus 3 ரைட். சோ அப்ப 2 plus 3 5 அப்படின்னு வந்துரும். சோ S ஓட வேல்யூ என்ன வந்துரும் அப்படினா 2 plus 7 9 அப்படின்னு கிடைக்கும். சோ அப்ப இங்க என்னென்ன டிஜிட்ஸ்லாம் வரும்னு பாருங்க. இங்க 5 2 9. சோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல 5 2 9 ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. சோ இப்போ எனக்கு T தான் 0 இருக்க கூடாது. சோ R 0வா இருக்கலாம். இப்போ R 0 அப்படினா Q ஓட வேல்யூ என்னது? 0 plus 3 சோ 3. S ஓட வேல்யூ 7 அப்படின்னு வந்துரும். சோ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல 3 அதுக்கு அப்புறம் 3 0 7 1 இதுதான் நம்மளுடைய செகண்ட் நம்பர். இங்க பாருங்க பட் எனக்கு இங்க Qன்ற 3 அப்படின்ற நம்பர் எனக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. இட் இஸ் நாட் டிஸ்டிங்க்ட் ரைட். சோ அப்போ இந்த கேसेस எலிமினேட் ஆயிடும். சோ இந்த கேसेस வராது. சோ எனக்கு ஒரு வேலிட் நம்பர் இந்த கேஸ்ல மட்டும் தான் வந்திருக்கு. இப்போ அடுத்து R 3 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆயிடும்? Q equal to 3 plus 3 6 அப்படினு வந்துரும். நெக்ஸ்ட் என்னது? S ஓட வேல்யூ எனக்கு 6 plus 7 டபுள் டிஜிட் ஆயிடும். சோ R3 ல நம்மளால சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. சோ ஜஸ்ட் வேலிட் நம்பர் ஒண்ணே ஒண்ணு தான் ஃபார் ஃபர்ஸ்ட் கேஸ். அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது? T னா 1 அப்படினு அஸ்யூம் பண்ணதா ஃபர்ஸ்ட் கேஸ். இப்போ அடுத்து செகண்ட் கேஸ் PQRST க்கு நம்ம என்ன அஸ்யூம் பண்ண போறோம் அப்படினா T1 னு அஸ்யூம் பண்ணோமா? சோ இந்த கேஸ்ல நான் 2 அப்படினு அஸ்யூம் பண்றேன். அப்படினா P ஓட வேல்யூ என்னது? thrice of 2. சோ அப்போ இங்க thrice of 2 னா 6 அப்படினு கிடைச்சிரும். சோ இங்க அடுத்து நம்ம என்ன அஸ்யூம் பண்ணனும்? QRS. சோ ஃபர்ஸ்ட் R ல இருந்து தான் அஸ்யூம் பண்ணனும். சோ R ஓட வேல்யூ நான் 0 அப்படினு அஸ்யூம் பண்ணா Q ஓட வேல்யூ 3 and S ஓட வேல்யூ 7 அப்படினு வரும். நெக்ஸ்ட் R ஓட வேல்யூ 1 அப்படினு அஸ்யூம் பண்ணா Q ஓட வேல்யூ என்னது? 1 plus 3 4. S ஓட வேல்யூ 1 plus 7 8 அப்படினு கிடைச்சிரும். சோ 6 2. இது 2 வேலிட் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் R ஓட வேல்யூ 2 அப்படினு அஸ்யூம் பண்றேன்னு வெச்சுக்கோங்க. பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா T ஓட வேல்யூ ஆல்ரெடி 2 அது ஃபிக்ஸட். சோ அப்ப R ஓட வேல்யூ 2 அப்படிங்கறத அஸ்யூம் பண்ண முடியாது. சோ நெக்ஸ்ட் R ஓட வேல்யூ 3 அப்படினு அஸ்யூம் பண்றோம்னு வெச்சுட்டா நமக்கு இங்க என்ன வந்துரும்? Q ஓட வேல்யூ 3 plus 3 6. இங்க S ஓட வேல்யூ 3 plus 7 ஓகேவா 10 டபுள் டிஜிட் ஆயிடும். சோ இந்த கேसेसக்கு அப்புறமா நம்ம R வேற எந்த வேல்யூஸும் அஸ்யூம் பண்ண முடியாது. சோ இது செகண்ட் வேலிட் நம்பர், இது தேர்ட் வேலிட் நம்பர் வந்துருச்சு. இப்போ தேர்ட் கேஸ் நம்ம அஸ்யூம் பண்ண போறோம் PQRST. இப்போ T தான் நம்ம வந்து அஸ்யூம் பண்ண போறோம். சோ T அடுத்து என்ன அஸ்யூம் பண்ணுவோம்? 1 அஸ்யூம் பண்ணியாச்சு, 2 அஸ்யூம் பண்ணியாச்சு. சோ நெக்ஸ்ட் 3 அப்படினு அஸ்யூம் பண்ணலாம். சோ thrice of அப்படினா 3 cross 3 9 அப்படினு வந்துரும். நெக்ஸ்ட் சான்சஸ்ல நம்ம வந்து கேஸே கிடையாது. ஏன்னா T அடுத்து நான் 4 அஸ்யூம் பண்ணா என்ன வரும்? எனக்கு thrice of 4 12 2 டிஜிட் நம்பர் வந்துரும். சோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் கேஸ். இப்போ நெக்ஸ்ட் இங்க R 0 அப்படினு அஸ்யூம் பண்றோம். இங்க Q ஓட வேல்யூ 3 அப்படினு வரும். சோ இங்க 3 இங்க 3. சோ இது டிஸ்டிங்க்ட்டா இருக்காது. சோ R 0 னு அஸ்யூம் பண்ண முடியாது. சோ நெக்ஸ்ட் நான் 1 அப்படினு அஸ்யூம் பண்ணா இங்க 4 and இங்க 8 வந்துரும். சோ இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வேலிட் நம்பர். நெக்ஸ்ட் R2 அப்படினு அஸ்யூம் பண்ணா நமக்கு இங்க என்ன வந்துரும்? 9 3. இது வந்து யூசுவலா இந்த கேஸ் ஃபிக்ஸட் தான் PT இல்லையா? இதுல தான் எத்தனை வேலிட் நம்பர்ஸ் அப்படிங்கறத செக் பண்ணிட்டு இருக்கோம். சோ R2 அப்படின்றப்போ Q ஓட வேல்யூ நமக்கு 5 அப்படினு வந்துரும். S ஓட வேல்யூ 9 அப்படினு வருது. சோ R2 னு அஸ்யூம் பண்றப்போ இங்க திரும்ப எனக்கு என்ன வந்துரும் அப்படினா டிஸ்டிங்க்ட்டா இருக்காது, ரிப்பீட்டடா இருக்கும். சோ இது வந்து நம்மளுடைய வேலிட் நம்பர்ஸ் கிடையாது. சோ நெக்ஸ்ட் R3 அஸ்யூம் பண்ண முடியாது because it is already T வந்து 3 அப்படினு இருக்கு. சோ R4 அப்படினு அஸ்யூம் பண்ணா இங்க என்ன நடக்கும்? 4 plus 7 டபுள் டிஜிட் நம்பர் ஆயிடும். சோ இவ்ளோ தான் நமக்கு வேலிட் டிஜிட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். சோ எத்தனை வேலிட் டிஜிட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்? 4 வேலிட் டிஜிட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். சோ ஆப்ஷன் B is the correct answer. நம்பர் சிஸ்டம்ல இருந்து நமக்கு வருஷம் நிறைய क्वेश्चंस கேக்குறாங்க. சோ நம்பர் சிஸ்டம் தான் ரொம்ப பேசிக் பட் ஈஸிலி சால்வபிள். பட் எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படினா அந்த வேர்ட்ஸ் பார்த்ததும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். சோ இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस நீங்க பிராக்டீஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.